வணக்கம். தமிழ் மொழியோட பொக்கிஷங்களை எல்லாம் நாம எப்படி பாதுகாத்து புரிஞ்சுக்கிட்டோங்கிற ஒரு பெரிய பயணத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அந்த காலத்து ஓலைச்சுவடியில ஆரம்பிச்சு இன்னைக்கு நாம பயன்படுத்துற அகராதி வரைக்கும் அறிவை தேடுற இந்த ஆசையோட கதைய வாங்க கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். படிப்பு உங்களுக்கு சந்தோஷமான விஷயமா தோணுதா இல்ல ஒரு பெரிய பாரமா தோணுதா? இந்த கேள்விதான் நம்ம பேச போற எல்லா விஷயத்துக்கும் மையப்புள்ளியா இருக்க போகுது. சரி, வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கல்வி அப்படிங்கிற வார்த்தையோட வேர்ச்சொல்லே கல் தான். அதுக்கு அர்த்தம் தோண்டுதல். எப்படி மணல்ல தோண்ட தோண்ட தண்ணி ஊறுதோ அதே மாதிரி நம்ம மனசை தோண்ட தோண்ட, அதாவது கத்துக்க கத்துக்க நமக்குள்ள இருந்து புது புது சிந்தனைகள் பொங்கி வரும். அப்ப பாருங்க, கத்துக்கிறதுங்கிறது சும்மா தகவல்களை மனசுல ஏத்துறதில்ல, அது நமக்குள்ள இருக்கிற அறிவை தோண்டி எடுக்கிற ஒரு புதையல் வேட்டை. நம்மளோட இந்த அறிவு பயணத்துல முதல்ல கல்வி எப்படி ஒரு புதையல் வேட்டைன்னு பார்க்க போறோம். அப்புறம் வார்த்தைகளுக்கான முதல் வரைபடங்கள், அதாவது அகராதிகள் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அறிவோட பெரிய களஞ்சியங்களை பத்தியும் இன்னைக்கு இருக்கிற சவால்களை பத்தியும் பார்ப்போம். கடைசியா கத்துக்கிறோட உண்மையான நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி அடுத்த தலைமுறைக்கு இனிமையா கொண்டு சேர்க்கறதுன்னு யோசிக்கலாம். வாங்க பண்ணிட தொடங்குவோம். நம்ம மனசுக்கு இயல்பாவே புதுசா ஏதாவது தேடணும், கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனா பல சமயம் ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கிறத விட ஈஸியா கிடைக்கிற பொழுதுபோக்கு விஷயங்கள தான் நம்ம கவனம் போகுது இல்லையா? இந்த கவனச்சிதறல்கள் எல்லாம் தாண்டி அறிவை தேடுற அந்த புதையல் வேட்டையில நாம எப்படி நம்மள முழுசா ஈடுபடுத்திக்கிறது? சரி, இப்போ நம்மளோட வரலாற்று பயணத்தை ஆரம்பிக்கலாம். தமிழ் மொழிங்கிற அந்த பெரிய உலகத்துக்கு ஒரு மேப் மாதிரி இருந்த நம்ம அகராதிகளோட கதையை தான் இப்போ பார்க்க போறோம். இந்த அறிவு வரைபடங்கள் காலப்போக்குல எவ்வளோ அற்புதமா வளர்ந்துருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப பழங்காலத்துல தொல்காப்பியத்தில் இருந்த விளக்கங்கள்ல ஆரம்பிச்சு மனப்பாடம் பண்றதுக்காகவே உருவான நிகண்டு வரைக்கும், அதுக்கப்புறம் இப்போ நாம பயன்படுத்துற அகரவரிசை அகராதிகள் வரைக்கும் எவ்வளோ பெரிய மாற்றம். இங்க தான் ஒரு முக்கியமான டெக்னிக்கல் சேஞ்ச் நடக்குது. நிகண்டுங்கிறது எதிகை அடிப்படையில, அதாவது பாட்டு மாதிரி ஈஸியா மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா அகராதி அப்படி இல்ல. அது அகர வரிசைப்படி, அதாவது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல டக்குன்னு ஒரு வார்த்தையை தேடி அர்த்தம் கண்டுபிடிக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு சின்ன மாற்றம் அறிவை எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சுலபமா கொண்டு போய் சேர்த்திருக்கும். இது ஒரு பெரிய பாய்ச்சல்னே சொல்லலாம். அகராதிகள் வார்த்தைகளுக்கான மேப் அப்படின்னா, கலைக்களஞ்சியங்கள் ஒரு கலாச்சாரத்தோட மொத்த அறிவையும் சேமிச்சு வச்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான லைப்ரரி மாதிரி. இப்போ அந்த பெரிய களஞ்சியங்களை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ்ல வந்த முதல் முழுமையான கலைக்களஞ்சியம் எவ்வளோ பெரிய ஒரு முயற்சி தெரியுமா? முதல்ல அது 1-2 இல்ல, மொத்தம் 10 பெரிய வால்யூம்ஸா வெளிவந்தது. 10 தொகுதிகள். அந்த 10 தொகுதிகளும் சேர்ந்து மொத்தம் 7500 பக்கங்கள். நினைச்சு பாருங்க, 7500 பக்கங்கள். எவ்வளோ பெரிய உழைப்பு, எவ்வளோ அர்ப்பணிப்பு இதுக்கு பின்னாடி இருந்திருக்கும். பெரியசாமி தூரன் அவர்களோட தலைமையில கிட்டத்தட்ட 1200 அறிஞர்கள், ஆமாங்க 1200 பேர் ஒன்னா சேர்ந்து உருவாக்குன ஒரு பெரிய கூட்டு முயற்சி இது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் வெறும் புள்ளி விவரம் கிடையாது, ஒரு மொழியோட அறிவுச் செல்வத்தை காப்பாத்த நடந்த ஒரு பெரிய வேள்வியோட சாட்சி. இந்த கலைக்களஞ்சியத்தை உருவாக்குனதுக்கு காரணம் சும்மா தகவல்களை தொகுக்கிறது மட்டும் இல்ல, நவீன விஞ்ஞானம் உட்பட எல்லா விஷயங்களையும் தமிழ் மொழியில எழுத முடியும், பேச முடியும்னு நிரூபிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஸ்டேட்மெண்டா அது இருந்துச்சு. ஆனா அறிவு தேடுற இந்த பயணம் இதோட முடியறதில்ல. பழைய மேப்ல திருத்தங்கள் தேவைப்படுது. புது புது அறிவுத் துறைகளை நாம இன்னும் தேட வேண்டியிருக்கு. அப்படி இன்னைக்கு நாம சந்திக்கிற சவால்கள் என்னென்ன? பழைய நூல்கள்ல இருக்கிற தப்ப சரி பண்றது எவ்வளவு முக்கியம்னு சொல்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். பாருங்க, அபிதான சிந்தாமணிங்கிற ஒரே நூல்ல பாரியாண்ட பரம்புமலையோட இருப்பிடம் பத்தி 2 முரண்பட்ட தகவல்கள் இருக்கு. இந்த மாதிரி வரலாற்று பிழைகள் எவ்வளவு குழப்பத்தை உண்டாக்கும்னு பாருங்க. அதனால நம்ம முன்னோர்கள் ஆரம்பிச்ச அந்த பெரிய வேலையை நாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். புதுசா வர்ற வார்த்தைகளை அகராதியில சேர்க்கணும், பழைய நூல்கள்ல இருக்கிற தவறுகளை திருத்தணும், புது துறைகளுக்கு கலைக்களஞ்சியம் உருவாக்கணும், எல்லாத்தையும் டிஜிட்டல் ஆக்கணும்னு இந்த பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இவ்வளோ நேரம் நம்ம அகராதி, கலைக்களஞ்சியம்னு கருவிகளை பத்தி பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வரலாம். இந்த கருவிகளை எல்லாம் பயன்படுத்துறதோட உண்மையான நோக்கம் என்ன? எதுக்காக நாம கத்துக்கிறோம்? இந்த கேள்விக்கான பதில் இந்த திருக்குறள்ல இருக்கு. நாம கத்துக்க வேண்டிய விஷயங்களை கத்துக்கிட்டா மட்டும் போதாது, கத்துக்கிட்டபடி நம்ம வாழ்க்கையில வாழணும். அதுதான் உண்மையான கல்வி. இங்கதான் 2 விதமான படிப்புக்கு நடுவுல இருக்கிற பெரிய வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்னு, எக்ஸாமுக்காக மட்டும் மனப்பாடம் பண்றது, அது ஒரு பெரிய பாரமா மாறிடும். இன்னொன்னு, நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய அளவுக்கு ஆழமா புரிஞ்சுக்கிறது, அதுதான் உண்மையான ஞானமா மாறும். பாடங்கள்ங்கிறது சும்மா படிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அது நம்ம மனசுல படியணும். அதனாலதான் அதுக்கு பேரே படிப்பு. அந்த அறிவு நம்ம மனசுல ஆழமா படியத்தான் நாமளும் வளர முடியும். சரி,
இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த பெரிய கற்றல் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுல நம்மளோட பொறுப்பு என்ன? வாங்க அத பத்தி யோசிக்கலாம். நம்மளோட தற்போதைய வேலை ரொம்ப தெளிவா இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற அறிவின் வரைபடங்களை, அதாவது அகராதிகளை நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணணும். புது புது அறிவுத்துறைகளை நம்ம ஆராய்ந்து அதுக்கு வளங்களை உருவாக்கணும். எல்லாத்துக்கும் மேல கற்றல்ங்கிறது ஒரு கசப்பான மருந்து மாதிரி இல்லாம ஒரு இனிமையான கொண்டாட்டமான அனுபவமா அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். கற்றல் ஒரு புதையல் வேட்டனா, அந்த கற்றல் மேல நமக்கு வர்ற அன்பு தான் நாம கண்டுபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய புதையல். அந்த அறிவோட இனிமைய, அதோட உண்மையான சுவைய அடுத்த தலைமுறைக்கு நாம எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம்? இது நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.